ஜிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நாமளும் வந்து வீடியோ போடாம இருந்தோம். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு டெய்லி கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க, ரொம்ப நன்றி. அந்த தம்பி பேரு முகமது ஷெரீப். அந்த தங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. ஏன்னா டெய்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தான். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நம்மள மறந்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மளால கொஞ்சம் கண்டென்ட் வந்து சரியா போட முடியாதனால நானும் ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சு ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேங்க. எனக்கு ரொம்ப நாள் இருக்கிற ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு படம் ஒண்ணு எடுக்கணும். அதுதாங்க என்னோட ரொம்ப நாள் ஒரு கனவு. அந்த கனவு வந்து நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா என்னால எடுக்க முடியும். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அது நிறைவேறினாலும் சரி நிறைவேறலனாலும் சரி, இதுக்கு மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம வீடியோ போட போறோம். நம்மளுக்கு சப்போர்ட் பண்றவங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்ன்றதே இல்லைங்க. நான் இப்ப இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணோம்னா கூட ஏதோ ஒரு 100 பேர் 200 பேர் தான் இப்ப பாக்குற அளவுக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா லாங் வீடியோஸ் போட்டோம்னாலே 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளேயே, அதாவது லாங் வீடியோவே ஒரு 10,000 வியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வியூஸ்ங்கிறது அந்த அளவுக்கு இல்லைங்க. ஒரு 100 வியூஸ் போறதுக்கே முக்கிட்டு இருக்குங்க. அந்த 100 வியூஸுக்காவது நம்ம வந்து ரெகுலரா வீடியோ போடலான்னு பார்த்தோம்னா அந்த 100 பேரும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சரி இந்த கேம் வந்து அவ்வளவுதான் இருக்கு, இதுக்கு மேல வேற ஏதாவது கேம் போலாமா, இல்லைன்னா பிஜிஎம்ஐ போலாமா, இல்ல ஃப்ரீ ஃபயர் போலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடிட்டாங்க, மிஷினையும் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஆனா உண்மையா சொல்றேங்க, இந்த கேம் மாதிரி வேற எந்த கேமும் வராதுங்க. ஒரு பக்கம் சரி நம்ம ஃப்ரீ ஃபயர் போலாம் அப்படின்னு நினைச்சாலுமே அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கொள்ளை அடிக்கிறானுங்க. அது ஒரு கேமா இல்ல வேற ஏதாவதாடா, எதுக்கு எடுத்தாலும் காசு 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 காசுன்னு சாவடிக்கிறானுங்க. சரி இதுக்கு மேல எந்த கேம் நல்லா இருக்கோ அந்த கேம் பக்கம் போலாம். பிஜிஎம்ஏ ஒரு நல்ல ஒரு கேமுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க அதுல எவ்வளவுதான் ஸ்கின் வச்சிருந்தாலும் சரி உனக்கும் அதே அடிதான் எனக்கும் அதே அடிதான். நம்ம ஃப்ரீ ஃபயர்ல வர மாதிரி உனக்கு காசு கொடுத்தா உனக்கு வந்து டபுள் டேமேஜ், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் வெறியா இருக்குதுங்க. இப்ப இருக்கிற நிறைய படிக்கிற பசங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கொடுக்குற காசை அழிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து 4 காசு சம்பாரிச்சு அதுல போட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த வழி என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோ நீங்க என்ன ப்ரோ சொல்றது, நான் என்ன ப்ரோ கேட்கறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட விருப்பம் தாங்க. நான் அதை பத்தி எதுவும் தலையிட மாட்டேன். ஓகே ஜிடிஎஃப் 4ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரி கண்டென்ட் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஆனா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எதுவுமே ஆட் பண்ணாம தாங்க நான் இனிமேல் வீடியோ போட போறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கு எப்போ வேணாலும் காப்பிரைட் கொடுத்து சேனலை முடிச்சு விட்டு போறதுக்கு பாக்குறாங்க. நம்மளோட இதோட பாத்தீங்கன்னா ஒரு 4 சேனல் வந்து அப்படியே தூக்கிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம வந்து சேஃபா தாங்க வச்சிருக்க போறோம். முதல்ல இந்த ஜிடிஏ மிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அடுத்தது என்ன வீடியோ போடலாம், எந்த கேமுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது புது கேம் தெரிஞ்சிருந்தா மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா மல்டி பிளேயரா இருந்தா இன்னும் சிறப்புங்க. நம்ம எல்லாம் ஒன்னா பேசிக்கிட்டே நம்ம விளையாடுறதுக்கு கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது கேம் புதுசா வந்திருந்தா மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த எபிசோட் வீடியோ வந்துருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. ஜிடிஎஃப் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாங்க.